மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். திமுக தேமுதிக கூட்டணி, இப்போ தேமுதிக தொண்டர்களே அதை பயங்கர விமர்சனம் பண்ணி பேசுகிற பல வீடியோக்கள் பார்க்குறோம். ஆனால் ஏன் விஜய் அவர்கள் அது ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன், போகிற வர எல்லாரையும் ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டார். ஒருவேளை விஜயகாந்த் கட்சியை பற்றி ஏதாவது பேசி அவங்க வாக்குகள் நமக்கு வராமல் போயிடுமோ அந்த எண்ணமா, இல்லைனா இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளி வச்சுட்டு அவங்க வாக்குகளை மட்டும் வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அப்படி கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது தேய்ந்து போன திமுக தான். அதெல்லாம் எதிர்காலத்தில் அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்றைக்கி பார்த்தா இந்த உண்டியலில் காசு போட்டுட்டு இப்போ 8 அணா 10 அணா 10 பைசா 20 பைசாவெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று செய்வாங்கல்ல, அந்த இடத்துல திமுக இருக்குது. இன்னைக்கு விஜயனுடைய வருகை அவங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த போகுது. அதனால பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் பேர்டு கட்சி, உதிரி கட்சி, ஒரு நபர் கட்சி, இருநபர் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு மாநாடு நடத்தும் போது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நிற்பாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லெட்டர் பேர்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு கூட்டணியைத்தான் இன்றைக்கி திமுக நிறுவ பார்க்குது. அப்படி தான் தேமுதிகவையும் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 1% வாக்கு கூட அந்த கட்சிக்கு கிடையாது. அதுக்கடுத்து விஜயகாந்துக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அபிமானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. என்ன காரணம்னா விஜயகாந்த் இருக்கும் போதே அவர் மீதான அந்த அபிப்பிராயத்தை, மரியாதையை குலைக்கிற மாதிரி பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் இருந்ததை மக்கள் நினைக்கிறாங்க. விஜயகாந்தனுடைய மரணத்தின் போது பிரேமலதா மேலே கோவப்பட்டவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக இவர்களுடைய வாக்குகள் இந்த கட்சிக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேலே இவங்க கட்சி தொடங்குவதற்கே திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அங்கேயே அவங்க போனதுனால கடந்த தேர்தலில் கிடைத்த 1% கூட இப்போ கிடைக்காது. அதுதான் உண்மை. இந்த பக்கம் விஜய்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அவர் விஜயகாந்த் மீது நன்றியோடு இருக்கார். நம்மளை சினிமாவில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவர் தான். அவர் இல்லைனாலும் இது அவருடைய கட்சி, அப்போ இவங்களை நம்ம தாக்கக்கூடாதுங்கிற ஒரு தார்மீக உணர்வோடு இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கடந்து போகிறார். அதுக்கு அடுத்து திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்ட்டு மற்ற எந்த கட்சியையும் கண்டுகொள்ளாத விஜய் தேமுதிகவை கண்டுக்குவாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவங்களுடைய அந்த இதிலே கிடையாது. அதன் காரணமாகவும் அதை நகர்ந்து போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு பின்னால் ஒரு கணக்கும் இருக்குது. தேமுதிகவை திட்டினோம்னா விஜயகாந்த் ரசிகர்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க. இந்த மாதிரி கடந்து போயிட்டோம்னா அவர்களுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்குங்கிற அந்த கணக்கும் கூட இருப்பதற்கு வாய்ப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும் அப்படின்னா, இப்போ KN நேருவோட அந்த ஊழல் பார்த்தோம், அந்த லஞ்சம் அதை பற்றி சொல்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விஜய் அவர்கள் மேடையிலையுமே பேசியிருக்கலாமா, இல்லை அதை குறித்து தொடர்ந்து அவங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கலாமான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, நிச்சயமாக. அதான் விஜயினுடைய பேச்சில் ஆழம் இல்லைன்னு நான் சொன்னது இதை மனசில் வச்சு தான் நான் சொன்னேன். என்னென்னா சும்மா தீய சக்தி, ஸ்டாலின் சார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது. விஜயினுடைய ஒரு 5 கூட்டத்துக்கு போனீங்கன்னா 6வது கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்களே மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். இதுதான் அண்ணன் இப்போ இப்படி பேசுவார் பாருங்க, அடுத்து இப்படி ஏன்னா இதெல்லாம் சீமானுடைய கூட்டத்தில் தொடர்ந்து நடக்குது. சீமானுடைய கூட்டம் ஒரு 10 கூட்டத்துக்கு போனால் சீமான் மாதிரியே ஒருத்தன் அதே டியூரேஷனில் பேசிட முடியும். ஏன்னா அவர் அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டார். அந்த மாதிரி விஜயினுடைய பேச்சும் அப்படி ஆகிறதுக்கான ஆபத்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மேலோட்டமாக பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் வந்துருச்சு. திமுகவுடைய ஒரு முக்கிய தளபதியாக இருக்கிற KN நேரு மேலே இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணி மொத்தத்தையும் தூக்கி இருக்கணும்ல. இந்தந்த இடத்துல இவ்வளோ ரூபா இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சார், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு தூக்கி போட வேண்டியது தானே. அதுதானே அரசியல். ஆனால் விஜய்கிட்ட இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஆழமான விஷயம்லாம் வரலை. சும்மா அப்படி மேலோட்டமாக ஒரு சினிமா அவசரம் மாதிரி ஸ்டாலின் சார் அது தாவேக்க தொண்டர்கள் சந்தோஷப்படுவான். அவனுக்கு கைத்தட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட் கிடச்சா போதும் அவன் எதுக்கு வேணாலும் கைத்தட்டுவான். ஆனால் அந்த நடுநிலையான வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, போன தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி, அவர்களுடைய மனதை மாற்றுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதுதானே கேள்வி. சும்மா ஊழல் சக்தி, ஸ்டாலின் சார் அப்படின்னு நீங்கள் நக்கல் அடிச்சுட்டு போகிறது அது ஒரு பெருசாக இருக்காது. விஜய் இன்னும் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும். ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் அந்த அருண்ராஜ் அவர்கள்
பாஜக அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த மேடையில் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் குறித்து டைரக்டாக கூட சொல்லாமல் இன்டைரக்டாக கூட எங்களுக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க, தேர்தலுக்கு கூட ஒரு படம் வர வேண்டிய படத்தை தேர்தலுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு இப்போ யாருக்குமே தெரியாத அளவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு ஏன் விஜய் அவர்கள் பேசி? இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அது வந்து விஜயினுடைய பிரச்சனை, நடிகர் விஜயினுடைய பிரச்சனை. அதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனையா அவர் கொண்டு வந்தால்தான் தப்பு. ஆகா, நம்ம வந்து இவர் பின்னால நிக்கிறோங்கிறத இவர் மிஸ்யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து மக்கள் ஆனால் அதை தூண்டுறாங்க, ட்ரிகர் பண்றாங்க அவரை. அது அவசியம் இல்லை, அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. இது வந்து ஏன் பிரச்சனை என்ன, இது வந்து கேவிஎன்னுடைய பிரச்சனை. இப்போ கேவிஎனுக்கு இதனால் இழப்பு ஏற்பட்டால் அதை ஒரு நடிகனா 220 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா நான் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருக்குது. அதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது, அதை பற்றி இப்போ நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த படம் வராததையே வச்சு வந்து நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயமா எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் 220 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, என்ன உங்களை வச்சு படம் எடுத்தானா ஒருத்தருக்கு வந்து 200 கோடி 300 கோடி வருமானம் கிடைக்கும், அதனால படம் எடுக்க வந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க சமாளிச்சுட்டு போட்டோம். அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போட்டோம். அவங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா நீங்கள் வாங்கினதில் கொஞ்சம் இதை எடுத்து கொடுத்துட்டு போங்க. இப்படித்தான் அதை அணுகணுமே தவிர அதை எதுக்கு ஒரு மக்கள் பிரச்சனையை அதை எதுக்கு கொண்டு வரணும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஜனநாயகன் குறித்து அவர் இருக்கிற அந்த நிலைப்பாடுங்கிறது சரிதான். ஆனால் பொதுவாகவே ஊடகங்களும் மக்களும் இந்த பார்வையில் தான் இந்த விவகாரத்தை அணுகணும். ஆனால் இந்த ஊடகங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் ஜனநாயகன் பற்றியே பேசலை, ஜனநாயகனே காப்பாற்ற முடியாத இவராக மக்களை காப்பாற்றுவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக எனக்கு தோணலை. ஓகே, சில வாக்குறுதிகளும் மேடையில் படித்து காட்டினார், குறிப்பாக பள்ளி குழந்தைகள் அப்படின்ற விஷயத்தில். அதில் இப்போ கூட ஒரு டிபேட்டில் வந்து திமுக பேச்சாளர் வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் பாத்ரூமில் கதவு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் விஜய் அவர்கள் அன்றைக்கி பேசும்போது கதவோடு இருக்கக்கூடிய ஒரு கழிவறை இருக்குன்னு சொல்லும்போது அங்கே அவ்வளோ சத்தம், எல்லாரும் அவ்வளோ பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ஏன்னா இப்போ திட்டங்கள் அறிவிச்சிடலாம், பட் ஆனால் பர்டிகுலர் அந்த பிரச்சனையை வந்து இது பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கழிவறைனாலே அதுக்கு கதவு இருக்கணும், படுக்கை அறைனாலே அதுக்கு கதவு இருக்கணும்ல. ஆனால் இங்கே என்னன்னா, கதவோடு ஒரு கழிவறைன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து பல பள்ளிகளில் உள்ள கழிவறைகளுக்கு கதவுகளே இல்லை என்கிற யதார்த்தமும் சேர்ந்து வெளிவந்ததாக தான் நம்ம பார்க்கணும். பெண்கள் கழிவறை, அதுவும் அந்த மாணவிகள் படிக்கிற கழிவறை வந்து இப்படி இருக்குங்கிறது நீங்கள் கற்பனையிலே நினச்சி பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கொடூரங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ உதயநிதி போகிற இடத்துக்கெல்லாம் நம்மளும் வந்து அவருக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிறது தான் அவருக்கு நோக்கமாக இருக்கிறது தவிர அவருடைய இலாக்காவில் ஒரு முழு கவனம் செலுத்துகிறாராங்கிறது தெரியல. அப்போ விஜய்க்கு இதெல்லாம் கவனத்துக்கு போனதுனால அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ பாருங்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இதை எப்படி பார்க்கணும்? அடடா, பல கல்லூரிகளில் இப்படி இருக்கா நிலமை, அப்போ அதை நம்ம சரி பண்ணுவோன்னு தானே ஒருத்தனுக்கு தோணணும். ஆனால் அதையே நக்கலடிக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா இப்போ இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் நிச்சயமாக இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஓரளவுக்கு இது குறித்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு மாதிரி மகிழ்ச்சி அளிப்பதாக தான் இருக்குது. அதே நேரம் தேர்தல் நேரத்தில் அவங்க அதிமுகவுக்கும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது, அல்லது நம்ம ரஜினியுடைய ஆதரவு பெற்ற பாஜக அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால பெருவாரியான ரசிகர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தான் ரெட் ஜெயண்ட் வந்து ஒரு சாமர்த்திய அரசியல் பண்ணுறாங்க. ரஜினியை வச்சு படம் பண்ணணும், அந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ரஜினி வந்து பாஜகவுக்கு தானே போடுவார், அப்போ நம்மளும் போட்டுருவோம்னு நினைக்கிற ஒருத்தன், அடடா ரெட் ஜெயண்ட் படத்தில் நடிக்கிறாரா, அப்போ திமுகவோட தான் உறவோடு இருக்காரா, ஓகே அப்போ ஓட்டை இங்கே போடுவோன்னு ஒரு முடிவுக்கு வருவான். அதனால தான் இப்போ அதனுடைய வேலைகளை தொடங்கியிருக்காங்க. என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது 2027. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அது மார்ச் எண்டு வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி படத்தை ஆரம்பித்து அதை முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கே வரப்போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கிளிம்ஸ் விடணும். எதுக்கு, ஏன் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸுக்காக விட்டோன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க நம்ம அங்கே விசாரிக்கும் போது. ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை, இந்த ரஜினி ரசிகர்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு உத்தி தான். இன்னொன்று கூட அவங்க ட்ரை பண்ணாங்க, அஜித்துட்டே அவங்க டேட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித்தை வச்சு ஒரு படத்தை கமிட் பண்ணிடுறதுங்கிறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் நடந்தது. அவர் கார் ஓட்ட போனதுனால அது வந்து கை கூடலை, இல்லைன்னா அந்த வேலையும் அவங்க பார்த்துருப்பாங்க. பட் என்ன நடந்தாலும் அந்த விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கை வந்து இவங்க நிச்சயமாக இவங்க பக்கம் திருப்பிட முடியாதுல்ல. ஆனால் இந்த சினிமா செய்தியும், ஆனால் ஒரு பக்கம் அரசியல் செய்தி, விஜய் குறித்த செய்தி,
இது ரெண்டுமே வந்துட்டு இன்னைக்கு பார்க்கும்போது இதை விட இது ரொம்ப பெரிய இதா இருக்கு. அப்ப எதிர்பார்ப்புங்கிறது இங்க அதிகமா இருக்கா சார்? இப்ப எல்லாம் இங்க வந்துட்டாங்களா? எங்க இப்ப வந்துட்டாங்க? அரசியல் செய்திகளுக்கு, அதாவது டிவிக்கு அதை பத்தின செய்திகள் தான் அதிகமா இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. இதை பத்தி இப்ப நம்ம சேனல்கள்ல போட்டா கூட அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரீச் இப்ப கிடைக்கலையே. இல்லை, என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது வந்து காலத்தால் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். ரஜினியும் கமலும் சீனியர் நடிகர்கள் தான், ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ரஜினியை மிஞ்சியவராக விஜய் இருக்கார். அதுக்கடுத்து இன்றைய இளைஞர்கள் கூட்டம் விஜய் பின்னால் இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் பின்னால் இளைஞர்கள் கூட்டம் இருந்தது. அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நடுத்தர வயதினராக மாறிட்டாங்க, 50+ ஆகிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி வந்து விஜய் பக்கத்தில் தான் இருக்காங்க. எப்பயுமே வந்து இளைஞர் படை தான் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த படை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இவர்களை விட இன்னைக்கு விஜய்ங்கிறவர் தான் ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருப்பதால் ஊடக முக்கியத்துவம் உட்பட எல்லாமே வந்து விஜய்க்கு அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் இருந்த அந்த உயரம் இருக்குல்ல, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ரஜினியை விட உயரத்தில் இருந்தவர் தான் விஜய். அதை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வர்றார் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கத்தானே செய்யும். கண்டிப்பா.